ஜல்லிக்கட்டு இந்த தைப்பொங்கலுக்கு நிச்சயமாக நடக்க வேண்டும் என்ற எண்ணம் தான் அனைவருக்கும் இருக்கிறது. ஏன்னா இது கலாச்சார ஒரு வீர விளையாட்டு என்பது தமிழரின் கலாச்சாரம் பண்பாடுக்கு ஒத்துப்போகின்ற ஒன்று. நிச்சயமாக நடக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய ஏற்கனவே பொதுச்செயலாளர்களிடம் விவரமாக சொல்லும்போது கூட 7/1/2015 மிகப்பெரிய மாபெரும் உண்ணாவிரத நிகழ்ச்சியை நாங்கள் மதுரையில் நடத்தி காலை 9 மணி முதல் 5 மணி வரை அந்த இடத்தை விட்டு சற்று கூட அசையாமல் உட்கார்ந்திருந்து அனைவரின் உணர்வுகளை பிரதிபலித்திருக்கின்றோம். தொடர்ந்து அதற்காக போராடி வருகிறோம். ஆக மத்திய அரசு அமைச்சர் அவர்கள் நிச்சயமாக இதற்கு ஒப்புதல் அளிக்கின்ற சூழல் இருப்பதால் மத்திய மாநில அரசும் அதற்கு உறுதுணையாக நிற்கும்போது நிச்சயமாக மத்திய அரசு செவிசாய்த்து உடனடியாக இந்த குளிர்கால கூட்டத்தொடருக்கு முன்பே இந்த அறிவிப்பு வந்தால் அனைவருக்கும் சிறப்பாக பொங்கல் கொண்டாட முடியும் என்பது எங்களுடைய கருத்து. நாங்களும் ஒரு மாபெரும் உண்ணாவிரத நிகழ்ச்சி நடத்தலாம் என்று ஏற்கனவே அறிக்கையை சொல்லிவிட்டு உண்ணாவிரத நிகழ்ச்சி நடத்தலாம் என்று இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 28ஆம் தேதி அலங்காநல்லூரிலே ஒரு உண்ணாவிரத நிகழ்ச்சி இருப்பதால் நாங்கள் அதை செய்தோம் என்றால் அவர்கள் எங்களுக்கு போட்டியாக செய்கிறார்கள் என்ற நிலை ஏற்படும். ஆக ஒத்த கருத்து உள்ள அனைவரும் இந்த ஜல்லிக்கட்டு நிச்சயமாக நடைபெற வேண்டும் என்ற கருத்தில் இருப்பதால் அந்த உண்ணாவிரத நிகழ்ச்சி பதிலாக தொடர்ந்து வலியுறுத்துகின்ற ஒன்றை செய்ய இருக்கின்றோம். தேவைப்பட்டால் உடனே டெல்லி புறப்பட்டு சென்று மீண்டும் அமைச்சரை வலியுறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். விராட் கோலி உள்பட பிபாசா பாசு, வித்யா பாலன், ஆமாம் ஏமி ஜாக்சன் எல்லாம் அவங்களுக்கு கலாச்சாரம் இதுக்கு அதை பற்றி தெரியாமல் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அதே படத்தில் என்ன சொல்கிறாங்க, அந்த கேத்ரினா கைஃபு, ரித்திக் ரோஷன்லாம் அப்போ இந்த மாடுகளுக்கு முன்பு ஓடும்போது இந்த மாதிரி காட்சியில் நான் நடிக்கூடாது அவங்க சொல்லியிருக்கலாம் இல்லையா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பிரிங் ஃபிலிம் இன்டு திஸ். பட் ஒரு கருத்தை சொல்வதற்கு முன்பு அந்த கருத்து யார் மனதை புண்படுத்துகிறது, கலாச்சார ரீதியாக என்ன இருக்குன்னு பார்க்கணும்.